14.79 கோடி ரூபாயில் அதிநவீன வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ள சென்னை பூங்கா ரயில் நிலையம் திறப்பு. மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் முதன்முறையாக ஹைட்ரஜன் மூலம் ஓடும் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவின் ஹிந்த் முதல் சோனிபட் வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் என தகவல். ஹரியானா மாநிலத்தில் 14,700 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. சாலை இணைப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்களுக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு. ஹரியானாவை தொடர்ந்து சண்டிகரில் சுமார் 4,700 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. நாட்டின் வளர்ச்சிக்கான முன்மாதிரி மாநிலம் சண்டிகர் என்றும் பொதுக்கூட்ட மேடையில் பேச்சு. கொரோனா பெருந்தொற்றின் போது உலக நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டியது இந்தியா. சுகாதார கட்டமைப்பு குறித்த இந்தியா மீதான உலகின் கண்ணோட்டம் வெகுவாக மாறியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். முப்பது நாட்கள் வரை சிறை தண்டனை பெற்ற பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோரை பதவி நீக்க வகை செய்யும் மசோதா வரைவு அறிக்கையை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி வைக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சந்திப்பு. நாடாளுமன்றத்தில் மகளிர் மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சருடன் திடீர் சந்திப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகரப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம். 2031ஆம் ஆண்டுக்குள் சேரியில்லா நகரங்களை உருவாக்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வீர வணக்கம். தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தியாகிகள் தினத்தையொட்டி சென்னையில் உள்ள தியாகிகளின் மணிமண்டபத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், வெங்கடரமணன், மரிய வில்சன், வன்னியரசு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நடந்து முடிந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம் என மதுரையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தேர்தல் முடிவு தலைகீழாக போனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிரூபித்துள்ளதாகவும் கருத்து. திமுகவுடன் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. குதிரை பேர ஊழல்கள் தொடர்பாக புகார் கொடுத்துள்ளதாக அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நாங்களும் அறிவோம். பொதுச் செயலாளர் அவர்களும் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெறும் பதவி, அதிகார வேட்கையில் உருவான இயக்கம் அல்ல. எப்படி ஓட்டு வாங்க முடியும் என சிந்திப்பதை விடுத்து மக்களை எப்படி பாதுகாப்பது என யோசிப்பதால் தான்
பல சுனாமிகள் அடித்தாலும் தப்பி வருவதாக திருமாவளவன் பேச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வீடுகள் வாரியான கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் தகவல். வரலாற்று சிறப்புமிக்க சுயவிவர கணக்கெடுப்பில் அனைத்து குடிமக்களும் முழு மனதுடன் பங்கேற்க வேண்டும். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான தரவுத்தளத்தை வலுப்படுத்த அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்றும் ஆளுநர் அருளேகர் வேண்டுகோள். தமிழகத்தில் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் என்கிற ரெஸ்டோ பார் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என தமிழக அரசு விளக்கம். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தகவல். ரெஸ்டோ பார் திட்டத்தை அரசு கைவிட தவறினால் பாமக போராட்டத்தை கையில் எடுக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. காமராஜர் வழியில் ஆட்சி நடத்துவதாக கூறும் தாவேக அரசு ரெஸ்டோ பார் என்ற புதிய வகை மதுபான கூடத்தை தொடங்கினால் அவப்பேர்தான் நேரும் என்றும் கருத்து. உயர்கல்விக்கான கடன் தொகையை அதிகரிப்பது குறித்து விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. மாணவர்களின் கல்வி கடனுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பேராசிரியரை தமிழக அரசு நியமனம் செய்ய உள்ளதாக தகவல். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இதை மாணவர்களுக்கு அதிகமாக நாம் நீட்டித்து கொடுக்க கூடாது என்ற முதலமைச்சர் அவர்களுடைய கரிசனத்தின் அடிப்படையில் இப்பொழுது மாணவர் கல்வி கடனுக்கான கடன் தொகை நீட்டிக்கப்பட இருக்கிறது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்யும் நேரத்தில் நோயாளிக்கு பொழுதுபோக்குக்காக பிரத்யேக டிவி எப்படி வேலை செய்யும் என்பதை தெளிவாக கேட்டறிந்து பார்வையிட்ட அமைச்சர் அருண்ராஜ். தமிழகத்தில் பெண்களுக்கு அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புதிய செயல் திட்டத்தை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. வேலைவாய்ப்பை மேம்படுத்த ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கு ஒப்பந்தம் கோரிய நிலையில் 6 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு வரும் பொதுமக்களிடம் போலீசார் கடுமையான சோதனை. நேற்று தலைமை செயலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் தீவிர சோதனைக்கு பின்பு அனுமதி. திருவான்மையூர் உத்தண்டி ECR உயர்மட்ட சாலை திட்டத்தின் செலவை குறைக்க குழு அமைக்க தமிழக அரசு முடிவு. திட்டத்தின் மதிப்பு 2100 கோடி ரூபாயிலிருந்து 1500 கோடி ரூபாயாக குறைந்த நிலையில் இந்த மாற்றங்களை ஏற்றால் ஒப்பந்தம் தொடரும், இல்லை என்றால் டெண்டர் ரத்தாகும் என அரசு அறிவிப்பு. இளநிலை MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 23ஆம் தேதியன்று கடைசி நாள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பழனி கோயில் நில மோசடி புகார் தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் CBCID அதிகாரிகள் விசாரணை. வழக்கு தாக்கல் செய்த முருகானந்தம், தாசில்தார் VAO உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் விசாரணை. ராஜகோபாலாச்சாரியார் தொடங்கிய சுதந்திரா கட்சி எப்படி காணாமல் போனதோ அதே போல வை. கோபால் தொடங்கிய மதிமுகவும் ஒரு நாள் காணாமல் போகும் என மல்லை சத்யா விமர்சனம். தேர்தலில் திமுக எனும் தங்கத்திற்கு நிகராக இரும்பை வைத்து மக்கள் எடை போட்டு விட்டதாகவும் தாவேக அரசு மீது குற்றச்சாட்டு.
கோவை மாநகராட்சியில் 40 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்